ஃபர்ஸ்ட் வைபவ் அண்ட் சுனில் பற்றி பார்த்துடலாம். வைபவ் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர். அவர் ரொம்ப கேஷுவலாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். அவரோட ஆக்டிங்கில் வந்து பார்த்தோம்னா எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அவர் இந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணுறாருங்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து சாதாரணமாக பண்ணிடுவார். அதே போல தான் இந்த படத்துலையுமே பண்ணியிருக்காரு. எப்பவுமே குடிச்சிட்டு ஒரு மாதிரி போதையில இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆளாளுக்கு ஏதாச்சும் பண்ணி இது எப்படியா காப்பாற்றிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் சின்னதாக ஏதாவது சொதப்பறதா இருக்கட்டும், இவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து சொதப்பறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பயங்கர அலப்பறையான ஒரு கேரக்டர் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. இவரோட இன்ட்ரோவே வந்து இந்த பார்த்தபடி பாட்டு போட்டு தான் இன்ட்ரோ ஆகிறாரு. அது ஒரு பயங்கரமான சீன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நிறைய இடங்கள்ல இவர் பேசுற டயலாக் பார்த்தோம்னா இந்த சீன்ல இவர் டயலாக் பேசவே கூடாதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைக் ஸ்கிரிப்ட்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கவே வாய்ப்பில்லை, என்ன சம்பந்தம் இல்லாத பேசுறாருங்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பார்த்தோம்னா குடிச்சிருக்கவங்க அந்த டைம்ல சம்பந்தமே இல்லாத உளருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. அது அவ்வளவு நேச்சுரலா இருக்கு. என்னதான் குடிச்சிட்டு வளர்றது, காமெடி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் காருக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அதுல அப்பா பத்தி பேசக்கூடிய அந்த ஒரு சீன்ல ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி எடுத்துட்டாங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அது. அடுத்ததா சுனில் பத்தி பார்க்கலாம். எனக்கு என்னமோ அவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோனே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரை தாண்டி இந்த கேரக்டர் யாரும் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முழுக்கவே ஒரு சீரியஸா தான் இருக்காரு. எங்கேயுமே ஒரு காமெடி பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல எதுவுமே பண்றது கிடையாது. அவர் சீரியஸா பேசுற விஷயங்கள் வந்து பல இடங்கள்ல சீரியஸா இருந்தாலும் பல இடங்கள்ல பயங்கரமா வெடிச்சு சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. சுத்தி இவ்வளவு கோமாளித்தனமான கேரக்டர்ஸ் இருக்குது, நடுவில் நம்ம மட்டும் மெச்சூர்டா இருந்துட்டு எப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அதை வந்து அட்டகாசமா ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல.